மொழியாய் தெரிபவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. தாய்மொழியான தமிழுக்கு இந்த இளையவளின் இனிய தமிழ் வணக்கங்கள். பெண்கள் தினம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றெல்லாம் கூறினாரே கவிமணி. ஆனால் இன்றைய நிலை அப்படியா உள்ளது? பெண் என்பவள் ஒரு தாயாகவும் மகளாகவும் தோழியாகவும் மனைவியாகவும் எல்லா நிலையிலும் நம்மை சுற்றி இருக்கிறாள் என்பதுதான் உண்மை. சுற்றி இருக்கிறாள் என்று கூறுவதை விட இந்த உலகை உருவாக்கியவளை அவள்தான் என்று கூறலாம். அதற்காக தான் பெண்களால் ஆயது உலகு என்று நம் சான்றோர் கூறுகின்றனர். ஆனால் இன்றைய நிலையில் பெண்கள் வீட்டில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் உள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் பேருந்து நிலையத்தில் ஒரு பெண் தனியாக இருந்த பொழுது கடத்தப்பட்டாள். ரயில்வே நிலையத்தில் சென்னையில் வேலைக்கு சென்று இரவு வீடு திரும்பும் பொழுது ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்து நாசமாக்கப்பட்டாள். ஆனால் இதே போன்றுதான் நாமக்கல், மதுரை, திண்டுக்கல் என்று பல மாவட்டங்களிலும் பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பேனா சிலைகள் வைக்க நேரமுள்ள அரசுக்கு எங்கே பெண்கள் வன்கொடுமைகளை தடுக்க நேரம் உள்ளது என்றுதான் நான் கேள்வி கேட்பேன். கற்ற கட்டடத்துக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர். சரி, 5 வருஷம் பேசி பேசி அரசு ஆண்டுட்டீங்க, பேர் வச்சுக்கோங்கலாம். சென்னை பக்கத்தில் இருக்க செஞ்சின்ற ஒரு கிராமத்திலையும் அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது. அப்படிப்பட்ட தாயாருக்கு ஏன் பேருந்து நிலையத்தில் பெயர் வைக்கிறீர்கள்? இப்போ இதே மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என் தந்தை போலயே நானும் பாட்டிக்கு பெயர் வைக்கிறேன்னு சொன்னா எந்த பாட்டி பேரை வைக்கிறது? எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது? இதைதான் நான் இங்கே கூற விரும்புகின்றேன். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி சேர்ந்த உடனேயே அமைச்சர் பதவி, அதாவது இளைஞரணி மாநில தலைவராக பொறுப்பேற்றார். மாநில தலைவராக பொறுப்பேற்ற 2 மாதத்தில் எம்எல்ஏ சீட்டு, அடுத்த 3 மாசத்துல அமைச்சர் பதவி, அடுத்த 4 மாசத்துல துணை முதலமைச்சர் பதவி. இதுல கட்சிக்காரங்க எல்லாரும் கேக்குறாங்க, நேத்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இதேதான் நானும் கேக்குறேன். நேத்து தானேங்க வந்தாரு உதயநிதி ஸ்டாலின், இன்னைக்கு துணை முதலமைச்சரா எப்படிங்க இருக்காரு? இதுதானேங்க நான் கேட்க விரும்புறது. இதை மாற்றுவதற்காக தான் எங்களுடைய தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக பல பணிகளை செய்து கொண்டு வருகின்றார். ஏழை பெண்களுக்கும் பாமர பெண்களுக்கும் பல திட்டங்களை வகுக்க உள்ளார். பெண்களுக்கு என்ன வேணும்? நீதி வேணும், நிதி வேணும். ஆனா இப்ப இருக்க அரசுல நிதியும் ஒரே குடும்பத்துல தான் இருக்கே தவிர ஊர்ல இருக்க யாரு குடும்பத்திலயுமே கிடையாது. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய உண்மை. இதை தட்டி கேட்பதற்காக தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அம்பேத்கருடைய கூற்றை நான் மேற்கோளாக கூற விரும்புகின்றேன். நாங்கள் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கான களிமண்கள் அல்ல, அதே காற்றாற்று வெள்ளத்தின் திசை போக்கை மாற்றுவதற்காக வந்த கரும் பாறைகள் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். எங்களை யாராலும் அசைக்க முடியாது. எங்கள் தளபதி வருவார், பெண்களுக்கான நீதியை வழங்குவார். ஏனென்றால் தளபதி வைத்துக் கொண்ட கல்வி கொள்கை யாதெனில் அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியார். தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ் மண்ணுக்காகவே உயிர் விட்டவர் அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியார். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு பெண்ணாக தனக்கு பின்னே இருந்தவர்களை முன்னே அனுப்பாமல் தானே முன்னே சென்று போராடியவர். இப்படிப்பட்ட கல்வி கொள்கையை வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய தளபதி தான் வருவார், பெண்களுக்காக நீதி கிடைக்கும் என்று கூறி, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் உன்னை முடித்தால வாழ்த்தோமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி. என்னோட பேர் வைதேகி. மாநில அரசே, கெட் அவுட், கெட் அவுட். 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 இதெல்லாம் கேக்குதா உங்களுக்கு? மாநில அரசு கேக்குதா? நாங்க ஏன் இன்னைக்கு இங்க நின்னு கத்திட்டு இருக்கோம்? எல்லா பெண்களுக்காகவும் சேர்த்துதான் கத்திட்டு இருக்கோம். இங்க இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, நல்லா காதுல கேட்டுக்கோங்க. இந்த அரசு நீடிச்சுச்சுன்னா ஒரு நாள் முன்னுக்கு வர முடியாது. நம்ம தளபதி வந்தாதான்
எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் நந்தினி. எல்லாருக்கும் வணக்கம். மகளிர் தினம் வாழ்த்து சொல்ல யாருமே இங்க வரல. இங்க மகளிர் தினம் சொல்ல யாரும் இங்க வரல. இதை கொண்டாட கூட நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால இதை பேசணும். எதுக்காக இந்த டிவிக்கே மகளிர் உங்க பின்னாடி நிக்கிறோம்னா ஃபைனல் வரைக்கும் உங்க கூட நிற்போம். இந்த ஜென்ஸ் வந்து நம்ம கூட நிக்கிறாங்கன்னா ஒரு அண்ணனா தம்பியா நம்ம கூட நிக்கிறாங்க. எல்லா ஆம்பளைங்களும் வந்து தப்பானவங்க கிடையாது. அதுல ஒரு பசங்க இல்ல 10% தான் கெட்டவங்களா இருக்காங்க. இந்த மாநில அரசு என்ன பண்ணுது? தூங்கிடுச்சா இல்ல முடங்கி போயிடுச்சா? பேசு, வெளியே பேசு. எங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. உன்னோட ஆட்சி எங்களுக்கு வேணாம், வெளியே போ. கெட் அவுட் பண்ணி நீ. எங்களுக்கு பிடிக்கல, உன்னோட ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல. எதுக்கு உன் ஆட்சி? எதுக்காக உன் ஆட்சி? உன் ஆட்சி எதுக்காக நம்ம பார்க்கணும்? எதுக்காக நம்ம ஓட்டு போட்டோம்? இது வரைக்கும் எங்களுக்கு இதே ஆட்சிய நாங்க உனக்கு ஓட்டு போட்டு தப்பான ஒருத்தரை வர வச்சுட்டோம். 2026ல அந்த தளபதி தான் கண்டிப்பா வருவாரு. தளபதி தான் வருவாரு. அதனால முட்டை கதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். முட்டையை அடக்காத்து குஞ்சு பொறிச்சு கசாப் பண்றதுக்கு எங்களுக்கும் தெரியும். முட்டை கதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். மகளிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒரு மகளிருக்கும் மரியாதை கொடுக்கிற ஒரே கட்சி டிவிக்கே. மகளிர்னா ஒரு அக்கா தங்கச்சின்ற மாதிரி என்னோட இளைஞர்களும் சரி, எங்க அண்ணன் ஈஸ்வரன் அண்ணாவும் சரி, எங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து வாய்ப்பு கொடுத்து இந்த மைக்க கொடுத்துருக்காரு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம். இது வரைக்கும் நாங்க பேசல. எங்களுக்கு இப்பவும் ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் நாங்க இதை பேசிதானே ஆகணும். நாங்க பேசினா தானே நீங்க பேசுவீங்க. Get out, get out. 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 மாநில அரசே get out, get out. மாநில அரசே get out, get out. Get out. Get out, get out. மாநில அரசே get out, get out. மாநில அரசே get out, get out. தமிழக அரசே மதுவிலக்கை அமல்படுத்து. மதுவிலக்கை அமல்படுத்து. தடுத்திடு, தடுத்திடு. தடுத்திடு, தடுத்திடு. பாலியல் வன்கொடுமைகளை தடுத்திடு. பாலியல் வன்கொடுமைகளை தடுத்திடு. இதுவரை நடந்த நன்கொடுமைகளுக்கு விழித்திடு, விழித்திடு. பெண் சமுதாயமே விழித்திடு. காம வெறியர்களை கண்டித்திடு. தமிழக அரசே, தமிழக அரசே மதுவிலக்கை அமல்படுத்து. தடுத்திடு, தடுத்திடு, விழித்திடு. பெண் சமுதாயமே விழித்திடு.